உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இந்த காலாண்டு முடிவுகள் தான் நமக்கு ஒரு சந்தையை ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணி இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது. எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. அப்போது Q3 நமக்கு ஒரு சாதகமாக இருந்ததுனாக்கா ஓரளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இந்த வீழ்ந்து கிடந்த பங்குகள்லாம் மறுபடியும் துள்ளி குதித்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலையும் மே மாதம் செல் ஆன் மே கோவேன்னு சொல்லுவாங்க. அதேமாரி ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு கடந்த காலத்தில் நான் எடுத்த என்னுடைய புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சொல்கிறேன். கடந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய சரிவை சந்திச்சு. எந்த ஒரு விஷயமே நாம் தெரிஞ்சு அதை செய்வது ஆரோக்கியம். நம்மளுடைய கேபிட்டல் எரோஷன் ஆகாது. ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் ஜெயிக்கலாம். எப்படி ஜெயிக்கலாம்னா அந்த பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து ஜெயிக்கலாம். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம செல்லை ஓப்பன் பண்ணோடனே ஒரு டிஸ்க்ளோசர் என்ன சொல்கிறாங்க, ஆப்ஷனில் இப்படி பண்ணினீங்கன்னாக்கா இத்தனை பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க, இத்தனை பேர் தோற்று போயிருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த 11 பேர்த்தில் ஒருத்தர் ஆகணும்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஆகணுன்னாங்க நீங்கள் கற்றுக்கணும். ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கோவை விஸ்வநாதன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். மார்க்கெட்டு தங்கம் தடுமாட்டி ஏறிக்கிட்டு இருக்கு. நிச்சயமா சார். தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தியுமே பேசுவோம். ஸ்டாக் மார்க்கெட்டுமே தொடர்ந்து ஒரு வாரமாவே ரொம்பவே சரிவு நிலையில தான் இருக்கு. கிட்டத்தட்ட 20 மாதங்களா ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ எப்போ சார் இந்த ஸ்டாக் மார்க்கெட் மீண்டு வரப்போகுது? ஒரு பங்குச்சந்தை ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் காரணம் என்ன கேட்டிங்கன்னாக்கா, இப்போ பேங்க் நிஃப்டி ஃபுல்லாக மல்டி ஹைட் போயிடுது, சென்செக்ஸும் ஏறிடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ருப்பியும் வரலாறு காணாத அளவுக்கு சரிஞ்சிருது. ஆனால் அந்த அளவுக்கு நிஃப்டி ஏறித்தான்னு சொல்லணும்னா அந்த கொஞ்சம் அந்த இயர் பிரேக்குன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் பேக். காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னாக்கா இந்த மைக்ரோ டேட்டா சொல்கிறோம் இல்லையா. மேக்ரோனா உங்களுக்கு ஐஐபி, இன்ஃப்ளேஷன்ஸ் இதெல்லாம் சொல்கிறது மேக்ரோ டேட்டா. மைக்ரோ டேட்டானா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரி டாலர் ரிவிஷன் ப்ரைஸஸ்ஸு, பாண்டு, இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் காம்ப்ளிகேஷன் இருக்கலாம் நம்ம மைக்ரோன்னு நம்ம இது மாதிரி பார்க்குற போது இது சந்தையினுடைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இதனால் தாக்கு பிடிக்க முடியல? தாக்கு பிடிக்க முடியாத காரணம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, ஒன்று மெயினான ரீசன் யூஎஸ் டேரிஃப் இம்ப்ளிகேஷன் சார், நாட் காம்ப்ளிகேஷனும் வச்சுக்கலாம். அந்த இம்ப்ளிகேஷன் அன்டில் செட்டில்மெண்ட் வரலையும் அது நமக்கு காம்ப்ளிகேஷன் தான் மார்க்கெட்டு. அப்படி இருக்கிற போது உங்களுக்கு எக்ஸ்போர்ட் கொஞ்சம் குறைஞ்சும் இம்போர்ட்டு அதிகமாகவும் இருக்கும். கம்பேர் ஒரு டேட்டா வந்தது அப்படி லேட்டஸ்ட் டேட்டா அப்படி பார்க்குறபோது இம்போர்ட் வர்றபோது நமக்கு செலவினங்கள் கூட ஆகுது. இது ஒரு பக்கம். எக்ஸ்போர்ட்டு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. எக்ஸ்போர்ட்டுக்கான இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குங்க. நாங்கள் விரைவில் நல்ல சுமூகமான 2 நாடுகளுடைய நல்ல ஒரு ஒப்பந்தம் ரீச் ஆகிட்டு நமக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு பூஸ்டாக இருந்தால் நமக்கும் நல்லதுன்னு நினைக்கிறோம். இதனால் பல திருப்பூர் மாதிரி சில நிறுவனங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஏற்றுமதி துறையெல்லாம் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்கு. நல்ல காலம் பிறக்கட்டும்னு இறைவனை வேண்டிக்கிறோம். 2வது சீக்கிரமாக அந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குன்றாங்க. ஒரு நல்ல முடிவு இந்த ஆண்டோ அல்லது 26 புத்தாண்டில் ஒரு பரிசாகவும் வந்தால் நம்ம வரவேற்கலாம். அதனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற போது இப்போது யூஎஸ் அவங்களுடைய ரேட்டும் குறைச்சிட்டாங்க, ஆர்பிஐயும் குறைச்சிட்டாங்க. இப்போ இருக்கிற போது இப்போ நம்ம ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்ன கேட்டிங்கனாக்கா, வரக்கூடிய Q3 ரிசல்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, காலாண்டு முடிவுகள். இந்த காலாண்டு முடிவுகள் தான் நமக்கு ஒரு சந்தையை ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணி இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது. எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. அப்போது Q3 நமக்கு ஒரு சாதகமாக இருந்ததுனாக்கா ஓரளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இந்த வீழ்ந்து கிடந்த பங்குகள்லாம் மறுபடியும் துள்ளி குதித்து ஆக்டிவாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இண்டெக்ஸ் வேணால் ஏறிக்கிட்டு இருக்குது. இண்டெக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் இறங்கிட்டு இருக்குது. அதில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு ஆட்டோ செக்டார் ஏறும், நாளைக்கு ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் செக்டார், இன்னொரு நாளைக்கு ஐடி செக்டார், ஒரு நாளைக்கு மெட்டல் செக்டார், இப்படி அதை தூக்கி மெதுவாக கொண்டு போய் இந்த இண்டெக்ஸை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. எல்லாத்தோட மிக முக்கியமான காரணம் அந்நிய முதலீட்டாளர்களுடைய தொடர் விற்பனை. மாதத்தில் 1 நாள் 2 நாள் தான் வாங்குவாங்க. அவங்க 1 நாள் 2 நாள் வாங்கினோடனே நம்ம ஆர்வமாக நினச்சிக்கோனா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, இதெல்லாம் ஏறும் நினச்சி போய் மறுபடியும் வாங்குவோம். ஏன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஓரளவுக்கு ரேண்டமாக தான் பார்ப்பாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டு பட் இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாம் அக்யூரேட்டாக பின் ட்ராப்பில் கையில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஈஸியாக தெரியும். நம்ம ரீட்டைலர்ஸு ஏமாந்துடுறோம். எதையும் பார்க்கணும், லேர்ன் அண்ட் ஏர்ன்.
ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. எதுலேயும் அவசரப்பட்டு முடிவெடுத்து எந்த ஸ்டாக்ஸையும் போய் பரிசீலனை பண்ணக்கூடாது. இது ஒரு கருத்து. பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலையும் மே மாதம் செல் ஆன் மே கோ அவேன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த பட்ஜெட் இதெல்லாம் முடிஞ்சு அந்த குவார்டர்லி ரிசல்ட்லாம் அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மேக்குள்ளே முடிஞ்ச உடனே ரெண்டாவது அப்போ இந்த ஆனுவல் வெக்கேஷன் டைம் இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஊருக்கு போகிறது இது பண்ணுறது ஜேர்னிஸ் இதில் இருந்துருவாங்க. அதேமாரி ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு கடந்த காலத்தில் நான் எடுத்த என்னுடைய புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சொல்கிறேன். கடந்த டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. நெட் பையர்ஸ் நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்லாம் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, நம்ம எஸ்ஐபி, ரீட்டைலர்ஸுடைய இன்வெஸ்டர்ஸு, அதுக்கு ஒரு டேட்டா நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சொல்கிறேன். இப்போ இதை சொல்லிட்டா அடுத்தது நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அதுக்கும் நான் பதில் சொல்ல போகிறேன். இப்போது 2021 பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் 91,626 கோடி செல் பண்ணியிருக்காங்க. அப்போது D2 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 94,846 கோடி வாங்கியிருக்காங்க. இவங்க எவ்வளோ விற்கிறாங்களோ அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸு வாங்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி 2022 2,78,469 கோடி F2 செல் பண்ணியிருக்காங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் டொமஸ்டிக் 2,75,725 கோடி வாங்கியிருக்காங்க. 2023 F2 16,325 கோடி செல் பண்ணியிருக்காங்க. இவங்க 1,81,482 கோடி வாங்கியிருக்காங்க. 2024 பார்த்தீங்கன்னா 3,04,217 கோடி F2 செல்லிங் பண்ணியிருக்காங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸு 5,27,438 வாங்கியிருக்காங்க. 2025 அப் டு இது வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா 2,95,564 கோடி செல் பண்ணியிருக்காங்க. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸு 7,51,404 கோடி வாங்கியிருக்காங்க. இப்போ கிராஜுவலாக 94,000லேருந்து 2 லட்சம் கோடி 1 போய் 5 போய் 7 வந்திருக்கு இல்லையா. இப்போ உங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி வரும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க தான் அர்த்தம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு பண்ணுறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இந்த வருஷம் மட்டும் விற்கல, அவங்க 2021 கிராஜுவலாக விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. நெட் செல்லராக தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பார்வையில் இந்தியாவில் இன்னும் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் வரலன்னு கூட இருக்கலாம். அதுக்காக நம்ம இண்டெக்ஸை விடாமல் நம்மள்ட்டையும் நாம் ஒன்றும் சளைச்ச ஆள் இல்லை, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு எவிடன்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ரெப்போ ரேட் கட் பண்ணி இப்போ 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மக்கள்கிட்டயே வந்து நிறைய பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் வந்து எதுலையாவது போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி வந்து வராங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா செபி வந்து புது ஃபண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. எஸ்ஐஎஃப் முன்னாடியே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய புது ரூல்ஸ் எல்லாம் நாளுக்கு நாள் வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. ஸோ இப்போ கரண்ட் அப்டேட் செபி வந்து எந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சார்? இப்போது ஆர்பிஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டெபாசிட்ஸ்க்கு குறைஞ்சிருக்கு, அதே மாதிரி லெண்டிங்கும் குறையிறது, அதே மாதிரி வீட்டு கடன் வாங்கினவங்களுக்கும் குறையிறது, இந்த வெஹிக்கிள் லோன் வாங்கினவங்க குறையிறது. அப்போ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ பேங்க்கில் வட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெச்சூராக ரீடெபாசிட் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டு அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அல்லது கோல்டு அல்லது பாண்ட்ஸ், இப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படி தேர்ந்தெடுக்கிற போது இப்போ சமீபமாக சில இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கெல்லாம் ஜிஎஸ்டி விலக்கு கொடுத்தாங்க மத்திய அரசு. அப்போது அது உண்மையாகவே மக்களுக்கு பலனளிக்கிறதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அவங்க டோட்டலாக வந்து ஒரு சில விஷயங்களை அப்படியே ப்ரீமியத்தில் இது பண்ணிடுறாங்க. இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், பட் ஒன்றும் அஃபிஷியலாக வந்தால் டீட்டெயில் ரிப்போர்ட்டாக அடுத்த வாய்ப்பு கிடைக்கிற போது நம்ம டீட்டெயிலாக அதை டிஸ்கஸ் பண்ணலாம். சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள் எப்படி அதனுடைய கிளாரிட்டி எப்படி தெரியணும், பப்ளிக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி தெரியணும், அந்த டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்கணும், அவங்களுடைய சார்ஜ் அவ்வளவு, ஜிஎஸ்டி இந்த மாதிரி அதாவது அதர் எக்ஸ்பென்சஸ் என்னன்னா அதை பிரித்து காமிக்கணும்னு சொல்லி மேப்ஸ் போட்டிருக்காங்க. அந்த கேப்ஸில் சொல்கிற போது பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில்டாக ஒன்று அஃபிஷியலாக வந்தால் அது படித்தா தெரியும் என்ன சாராம்சங்கள் அது. அதே மாதிரி சில புரோக்கிங் கம்பெனிஸுக்கும் சில விதிமுறைகளை இன்றைக்கி விட்டுருக்காங்க. அப்படி பார்க்குறபோது இதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற போது கொஞ்சம் மோர் கிளாரிட்டி கிடைக்குங்கிறது என்னுடைய கருத்து. அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனத்துக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ப்ராஸ் கான்ஸ் சொல்கிறேன் இல்லையா, அவங்களுக்கு சில கான்ஸ் இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ பண்ணுற போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போய் பண்ணுற போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம பப்ளிக் நல்லதாக செலக்ட் பண்ணணும். அந்த அஃபிஷியலாக அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் டீட்டெயில்டாக கேட்கணும். அதேமாதிரி இப்போ ஜென்ரலாக எல்லாருமே இந்த ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்கிறாங்க. யாரை கேட்டாலும் நான் ஃப்ளெக்ஸி கேப்பில் பண்ணுறேன் சார். ஃப்ளெக்ஸி கேப்புங்கிறது கரெக்டு. அதே மாதிரி சில மிட் கேப்பு, லார்ஜ் கேப் இது மாதிரியும் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க.
ஒவ்வொன்றுக்குமே என்ன கேட்டிங்கன்னா, ஃப்ளெக்ஸி கேப்பில் அவங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு லார்ஜ் கேப்லேயோ ஒரு மிட் கேப்லேயோ அந்த லிமிட்டேஷனுக்கு தாண்டக்கூடாது. அப்போது ஒரு ஏயுஎம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஹை லெவலில் இருக்காங்க. அவங்களுடைய கிட்டத்தட்ட லிமிட் முடிஞ்சிருது. நாம் போய் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்ல growth கம்பெனி, நல்ல ரேட்டிங் கம்பெனியாக தான் இருக்கலாம். பட் அவுட்புட் வருமா? ஏன்னா அவங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட அந்த லிமிட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால் ஃப்ளெக்ஸி கேப்புங்கிறது ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி எந்த ஃபண்டு போட்டாலும் இந்த ஃபண்டு மேனேஜர்ஸ் பார்த்துக்கணும். இந்த ரேட்டிங்கை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ரேட்டிங்னா இந்த வருஷத்துக்கு உண்டான இந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு ஏதோ ரேட்டிங் ஏஜென்சிஸ் அறிவிப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த ரேட்டிங் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு. அடுத்த மாதிரி அந்த காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்பெனி மேலே வரலாம். அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுண்டு முடிவு எடுக்கிறது தான் ஒரு ஆரோக்கியம். ஓகே. இப்போ நீங்க ஃபினான்ஷியல் அட்வைசர்ன்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு நாள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அதே அளவுக்கு ஸ்கேம் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து மாட்டினார், அவதூத் சாத்தே அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரேடர். இல்லை பரவாயில்ல பேசிட்டோம். ஆமா. இப்போ அவருமே வந்து இது மாதிரி நிறைய நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஓப்பன் பண்ணி நிறைய வந்து ஒண்ணுமே அதை பத்தி ஸ்டாக் பத்தி நாலேஜே இல்லாம வந்து செல் அண்ட் கால் ஆக்ஷன் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுல இருந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து மாட்டக்கூடாது அப்படின்னா எந்த மாதிரி வழிகள்லாம் சார் இருக்கு? எந்த ஒரு விஷயமே நாம் தெரிஞ்சு அதை செய்வது ஆரோக்கியம். நம்மளுடைய கேபிட்டல் எரோஷன் ஆகாது. பொதுவாகவே செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர், செபி ரிஜிஸ்டர் டெக்னிக்கல் அனலிஸ்ட் இவங்ககிட்ட அவங்களுக்கு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. நான்லாம் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் நான் எந்த ஸ்டாக்கையும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது கிடையாது, எந்த தொழில்நுட்ப ரீதியாகவும் சொல்கிறது கிடையாது. கடந்த காலத்து டேட்டா இப்படி சொல்லியிருக்கு, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிற பேசிஸ்லாம் நாமலாம் பேசுகிறோமே தவிர நம்ம எந்த ஸ்டாக்கையும் அவங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அது மாதிரி ஃபண்டு மேனேஜர்ஸு, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர், அஃபிஷியலாக ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்டு ஆத்தரைஸ்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட போய் கேட்டு அவங்க மூலமாக பண்ணணும். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு டெலிகிராம் சேனலில் சொல்கிறாங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப் பண்ணுறாங்க, இதை பார்த்தா நீங்கள் 1 லட்சம் போடுங்க, நான் 2 நாளில் 1.5 லட்சம் பண்ணித்தரேன்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் இஸ் யுவர்ஸ். நம்ம பணத்துக்கு நம்ம தான் பாஸ். அடுத்தவங்க சொல்கிறத நம்பி செய்யக்கூடாது. அந்த ஸ்கேம் நடந்ததுங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து இப்போ தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. யாரோ பாதிக்கப்பட்டவங்க சொன்னதுனால தான் தெரிஞ்சிருக்கு. அதனால் இப்போ சமீப காலமாகவே நிறைய மேனிப்புலேஷன்ஸ் ஆகிட்டு இருக்குது. நம்ம இத்தனையும் தாண்டி தான் இதில் வந்து நமக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பேர், பல நிறுவனங்கள் இருக்குது. நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கினா அதெல்லாம் பார்த்து தான் நம்ம அனலைஸ் பண்ணி வாங்கணும். எல்லாத்தோட டேஞ்சரஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் செல்லர்ஸ் கேன் எஸ்கேப் அட் எனி டைம். அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. ஆப்ஷன் பையர்ஸ் லோ வேல்யூ நினச்சிப்பட்டு இந்த புதுசாக இந்த காலேஜ் படிக்கிற குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, ஒரு ப்ளே மாதிரி வச்சுட்டு 5000 ரூபா போடுறது. அது 7000 ரூபா கிடச்சோன்னே 4 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவான், எனக்கு 5000 ரூபா போட்டுட்டா 7000 ரூபா கிடச்சிருச்சு அப்படிமா. சரி மச்சி நானும் போடுறேன் அப்படின்ட்டு இவன் போடுவான். அவன் போட்டான், அவன் சம்பாதிச்சுட்டு வந்துடுவான், இவன் கவனிக்காமல் அந்த பக்கம் போயிருப்பான், அவன் இறங்கி 2 ரூபாய்க்கு வந்துடும். அதனால் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ரொம்ப ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரிங்கிறது என்னுடைய அனுபவம். ஆப்ஷன் ட்ரேடிங்லேயும் ஜெயிக்கலாம். எப்படி ஜெயிக்கலாம்னா அந்த பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்து ஜெயிக்கலாம். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம செல்லை ஓப்பன் பண்ணோடனே ஒரு டிஸ்க்ளோசர் என்ன சொல்கிறாங்க, ஆப்ஷனில் இப்படி பண்ணினீங்கன்னாக்கா இத்தனை பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க, இத்தனை பேர் தோற்று போயிருக்காங்க. அப்போ நீங்கள் அந்த 11 பேர்த்தில் ஒருத்தர் ஆகணும்னா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஆகணுன்னாங்க நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்காமல் எதையும் செய்யக்கூடாது. இதுதான் ஒரு ஆரோக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆரோக்கியமான ட்ரேடிங். ரிஸ்க் ரிவார்டு தெரியலன்னா இந்த பக்கம் வராது இருப்பது நல்லது. ஓகே. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. நன்றிம்மா. மீண்டும் வாய்ப்பு கொடுக்கும்பொழுது இன்னும் நிறைய விவரங்கள் பேசலாம். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.